கைக்கு பத்தவே பத்தாது. You like it? Yes. Yes. தாமரை. இது வாங்குறதுக்கு ரீசன் வந்துட்டு இப்ப பக்கத்துல இருக்க இன்னொரு ஷாப் போ. இந்த மாதிரி ஹார்ட் இருக்குங்களா? எனக்கு எப்படி படுத்துனுக்கா? அந்த செகண்டா இருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, என்னோட நீண்ட நாள், ஆக்சுவலி எங்களோட நீண்ட எங்களதெல்லாம் என்ன கூட சேர்த்துக்க மக்களே, என்னோட ஆசை இல்ல, அவங்களுக்கு மட்டும் தான் ஆசை. என்னோட ஆசையை நம்ம வந்து இன்னைக்கு நிறைவேற்ற போறோம். சோ என்ன ஆசை ஏது எல்லாமே சபச்சாலியா இருக்கு மக்களே. சோ எல்லாமே வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்து மறக்காம லைக் ஷேர் அப்ளை பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி கொடுக்கிறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேசலாம் வீடியோக்குள்ள. இது உள்ள வேறே வந்திருக்குப்பா, இங்க பாரு ரூட்ஸ் வந்திருக்கு பத்தியா. ஆனா ஏன் காஞ்சு போகுதுன்னு தெரியலையே. அது கொஞ்சம் சன்லைட் இல்ல, இந்த லைட் டியூப் லைட் தான படுது, அதனால இப்படி. சன்லைட் வேணுமா என்ன வாட்டர்ல வைக்கிறதுக்கு? அப்ப சன்லைட் இல்லாம எப்படி வரும்? சன்லைட் பாத்து கொஞ்சமா சன்லைட் படணும். ஒண்ணுமே படாம இருந்தா எப்படி வளரும்? சரி அப்ப வெளிய வெச்சலாம். என்ன பண்றீங்க? தண்ணி மட்டும் டெய்லி மாத்தணும்னு நினைக்கிறேன். ஏய் தண்ணில அதுல மாத்தவே கூடாது, லூஸ். இத பாரு குறஞ்சு போயிருக்கு. இத பாரு தண்ணி ஊத்தணும். ஐயோ மறைக்குது. டச் பண்ணாத, டச் பண்ணாத. இது பரவாயில்ல, நீ வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா வெறும் லீஃப் அது, இது மட்டும் வெச்ச நானே. ஆனா பரவாயில்ல, நல்ல ரிசல்ட் இருக்கு. ரிசல்ட் வந்து வீட்டுக்குள்ளேயே கிராக்ஸ் போட்டுக்கோ, வீட்டுக்குள்ளேயே சைக்கிள் போலக்கடியும் கீழ வேணா விழுந்தியா குழந்தை. பாடி சோடா நினைச்சிருவாங்க, ஒழுங்கா ஓட்டு சைக்கிள். ஓகே மக்களே, இன்னும் சற்று நேரத்தில், ஏன்னா இப்பதான் விளக்கேத்தி இருக்கோம். சோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கிளம்ப போறோம். இந்த வேற இதெல்லாம் ஜாலி டம் டம் பண்ண போறோம். என்னோட தனிப்பட்ட ஆசை எல்லாம் இல்ல, அந்த பொரி உருண்டை வந்து எங்களுக்கு ஏமாத்தி அப்படிலாம் கிடையாது. நான் ரொம்ப வருஷமா எனக்கு ஆசையா எங்களுக்கு பண்ணலாமே, மக்களே குறைஞ்சிருக்கு, அதனால இப்போ மனசு நிறைஞ்சிருக்கு. காலையில் பூஜை நான் நினைச்சதெல்லாம் இன்னைக்கு நடக்கும். அதானே பார்த்தேன். நீ ஏன் சாமி பக்கம் போறதாவது ஏமாத்தத்துக்கு சாமியை துணைக்கு கொடுத்துக்கிறேன். நான் இப்பெல்லாம் எப்பவுமே ஈவினிங் சாமி கும்பிடுறது. இப்பெல்லாம் ஒருவேளை ஈவினிங் வெளியே போயிட்டா கும்பிடுறது சரிப்பட மாட்டேங்குதுன்னு காலையிலேயே இப்ப வந்து ஈவினிங் ஃபுல்லா ஊர் சுத்துவோன்றது தெரிஞ்சு காலையிலேயே வேலை இல்ல. இன்னைக்கு ஆடி மாசம் வெள்ளி, ஆடி வெள்ளிக்கு கூழ் ஊட்டினாங்க. கூழ் வந்து நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். பைத்தியக்காரச்சி, கூழ் அப்படி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அப்படியே குடிப்பாங்க. நீ என்ன ஸ்பூன்ல சாப்பிடுற? இவ்வளவு குடிக்க முடியாது. ஆனா இந்த சாமிக்கு செஞ்சு கொடுக்குறாங்களா, அதுதான் மக்களுக்கு செம்ம டேஸ்டா இருக்கு. சேவை மனப்பான்மையோட குடுக்குறப்போ டேஸ்டா இருக்கும். மனசும் ஃபுல்லா இருக்கும். அதுல வாழ்க்கையும் வயிறு ஃபுல்லாகும். அவ்வளவுதான், ஒரே லாஜிக்கான விஷயம். லக்கிய பயந்து ஓட வைக்கணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன். சாண்டி வருது, அது வருது, இது வருது அப்படிலாம் நம்ம சொல்ல வேணாம். சாப்பாடு காட்டினாலே ஓடும். ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்ன்றத நினைச்சாலே மனசு குளுகுளுன்னு இருக்கு. உனக்கு ஏன்பா குளுகுளுன்னு? ஆமா உனக்கு இருக்கும்பா, எனக்கு தான் வயித்து எரிச்சலா இருக்கு. இல்ல மக்களே, ரொம்ப நாளா ஒரு பிளான் நாங்க வந்து பண்ணிருந்தோம். நாங்கன்ற வார்த்தை நீ பயன்படுத்தியா? கார்ல இருந்து கீழ இறக்கி விட்டுருவேன், நடந்து வீட்டுக்கு வாங்க. நான் வந்து சருக்கு கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தேன்னா, இப்ப நான் போட்டிருக்க இந்த செயின் இருக்குல்ல, இந்த செயின் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா கோல்டு விலை ஏகப்பட்டதுக்கு எக்கச்சக்கமா ஏறிட்டே இருந்ததுன்றதுனால அந்த ஐடியா கொஞ்சம் அப்படியே நாங்க கோல்டுலயே வச்சிருந்தோம். இப்ப கோல்டு விலை குறைஞ்சிருக்குன்றதுனால பாக்கலாம் டிசைன்ஸ் இருக்கான்னு. இப்ப நீங்க வந்து எனக்கு சேவை மனப்பான்மையோட விலை குறைஞ்சிருக்குன்னு தான் நல்லதுதான் பண்ணிருக்கேன். நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன். விலை கம்மியா இருக்குன்றதுனால தான் இப்ப நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஜாலி டான்ஸ், இதான் ஜாலி டான்ஸ். போயிடு, காண்டா இருக்குது. இது ரெட்டப்பட்ட இல்லையா? நான் இதை பார்த்துதான் எடுத்தேன். அது ரெட்டப்பட்ட இல்ல. இந்த டிசைன் வேணாம் தான். கரெக்ட் எல்லாம் இல்ல. இது மூணுங்களா? செஞ்சு கொடுப்பீங்களாப்பா ஆர்டர் கொடுத்தா? அதுக்கு எப்படி செய்கூலி அதிகமா கேட்குமா? ஓ இந்த சைடு வருமா? தெரியுதா? இது எப்படி நிறைய செயின் போட்டிருக்க மாதிரி இருக்குதா? இல்ல அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஆனால் டாலரா இருக்கிறதுனால அப்படி தெரியுது. ஏன்னா இதுவே ரெண்டு பட்டை, அது இல்லாமல் அடிஷ்னலாக இருக்கிறதுனால. அதனால இப்ப என்ன பண்ற, ஒண்ணுமா வாங்காம வீட்டுக்கு வரேன். இதுதான் வாங்கலையே, வேற ஏதாவது வாங்கலாம். பாரு வெறும்
நான் போட்டிருக்க டிசைன் மட்டும்தான் இருக்கு. ஆமாண்டி, அவ்வளவுதான் இருக்கும். நானே மன உளைச்சல்ல இருக்கேன். நீயே மன உளைச்சல், நான் தான் சந்தோஷமா இருக்கணும். நீயே மன உளைச்சல்ல இருக்கிற. நீ கேட்டது இருக்குல்ல தாமரை, அது டைமண்ட் ஆண்டி. டாலர் போட்டுருக்கீங்க. டாலர் இதெல்லாம் அதுல போட மாட்டாங்கடி லூசு. இதெல்லாம் எவ்வளோப்பா வருது? இந்த ஈவில எடுத்து காட்டுங்க. லக்கி கை வைக்க கூடாது. இதெல்லாம் ரெகுலர் யூஸே இல்ல. எவ்வளவு மெலிசா இருக்கு பாரு. அக்கேஷனல் எங்கயா வெளியே போறோம்னா சும்மா போட்டு போயிட்டா செட்டா. இந்த மோதிரம் என் படா கைக்கு பத்தி. இது டாலரா செயின்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது மொத்தம் எவ்வளோப்பா வருது சேர்த்து? எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 1,08,000 14 கிராம் 1.3 சவரன். ஆனா மொத்தமும் வேண்டாம். இது புரியுதா? இது என் கைக்கு பத்தவே பத்தாது. டேய் ஸ்பைடர்மேன் எங்க இருக்கு? யாருக்கு? பாப்பாக்கு வேணுமா? அம்மாக்கு கம்பல் வேணுமா? அம்மா உன்னை ரொம்ப கெடுத்து வச்சிருக்கா. ஏய் இங்க பாரு, குழந்தைய கூட கெடுத்து வச்சிருக்கா. 10 மாசம் சும்மா இல்ல, 10 மாசம் வயிற்றுல சொல்லி பட்டர்ஃப்ளை, ஹெலிகாப்டர் என்ன வந்தோன்னா 4 பொருள் பார்த்தாதான் வேடிக்கை பார்த்தோமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். 4 பொருள் வாங்கணுமா? நீ என்ன சூப்பர் மார்க்கெட்டை வந்துக்கிற 4 பொருள் வாங்குறதுக்கு? இதெல்லாம் நீ எதுக்கு பாக்குற? நீ என்னடி சொல்லி கூட்டு வந்த? என்னம்மா சாப்பிட்டு தூங்குறது? அது தட்டு அம்மா, சாப்பிடுற தட்டு. இது என்னது? இது என்னது? பொட்டாவா? பொட்டா எதுக்கு வைப்பாங்க? சாமி கும்பிடுவியா? பொட்டு வச்சு சாமி கும்பிடுவீங்களா? கும்பிடுமா பாப்பா? வெரி குட். சாமிக்கு பொட்டு வச்சு சாமி கும்பிடுவியா? இது கட்ட வரல வச்சு மறைக்குது. வேற பெரிய சைஸ் எடுக்கவா? லக்கி ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணு. சூப்பர். You like it? Yes. Yes, you like it. சூப்பர். எடுத்துக்கலாமா? தோ இருக்கு பாரு, இந்த கலர் நல்லா இருக்கு. அது வேண்டாம், அது ஆல்ரெடி உன்கிட்ட இருக்கு பாரு. அது உன் சைஸே இல்ல லக்கி, பெரிய சைஸ் பாரு, அண்ணா மாதிரி சைஸ். இது என்னதுமா? பிரியாணியா? அது என்னதுமா? அது பூவா. இது பிரியாணியா? தக்காளி சாதத்தை லக்கி வந்து பிரியாணி நினைச்சிச்சு. கலரை பார்த்து எங்களுக்கு கண்டுபிடிக்குது பிரியாணி பாரு அப்படின்னு. அப்படி நினைச்சுதான் சாப்பிட்டு. இது வெரி லக்கி அம்மா. லக்கி இங்க பாரு, இது என்னதம்மா? சிக்கன். இதெல்லாம் மட்டும் உனக்கு தெரியுது எப்படி? ஓகே மக்களே, வந்த வேலை நடக்கல. ஆனா இன்னொரு வேலை, இன்னொரு வேலை நடந்திருக்கு. ஏமாத்திட்ட. வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன். அதுக்குள்ள லஞ்ச் டைம் வந்துச்சு. அதனால சாப்பிட்டுட்டு நம்ம இன்னொரு ஷாப் போறோம். அங்க போயிட்டு அங்கேயே வேடிக்கை தான் பாப்பாங்க. ஓகே மக்களே, இப்ப நம்ம வந்து கிளம்பியாச்சு. கேட்டது கிடைக்கல, ஆனா அதை விட ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்திருக்கு. இதுவே ஜாஸ்தி. அதோட கம்முன்னு மக்களே, ஆக்சுவலி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு மக்களே. நம்ம தேடி வந்தது ஒண்ணு, அது இந்த கடையில இல்ல. ஆனா இன்னொன்னு கிடைச்சிருக்கு. அது நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இப்ப பக்கத்துல இருக்க இன்னொரு ஷாப் போறோம். அங்க இருக்க சும்மா எல்லாத்தையும் தெரியாம லீவ் போட்டோம். இப்ப விட்டோம்னா அப்புறம் மாட்டாது. நானும் ஆடு மாதிரி வெட்டுறதுக்கு தேடுகிறேன். அதனால இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் நாங்க லஞ்ச் கூட அங்கேயே முடிச்சிட்டோம். மேலேயே வந்து அங்க சாப்பாடு இருந்துச்சு. சருக்கு தக்காளி ரைஸ், அப்புறம் குட்டி சருக்கு வந்து சாம்பார் ரைஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் சிக்கன் சாப்பிட்டேன். ஏன்னா 6 பேக் வரப்போதா மக்களே, டயட்ல இருக்கேன். சோ இப்ப பக்கத்து ஷாப்புக்கு போயிட்டு நான் கேட்டது இருக்கா, நினைச்சது நடக்குதா, அங்க போயிட்டு உங்களை மீட் பண்றோம். பாய். இருந்தாலும் ஓவர் ஆகாது. 170 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அடுத்த கடைக்கு போலாம் வாங்க. இங்க பாரு, நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுகிற. போனா போகுது, ஒரு நாள் ஹெல்ப் பண்ணலான்னு கூட வந்தா நீ ஒரு நாள் கடவுளே, இன்னைக்கு விட்டா நீ திருப்பி மாட்ட மாட்டேங்கப்பா. லக்கி என்ன பண்றாங்க? பேபி ஷார்க் பண்றீங்களா? சரி பண்ணுங்க பண்ணுங்க. அது பக்கத்துல அந்த செகண்டா இருக்கு. இதே இடத்துல கட்டி போட்டு அடி வாங்குவேன். இதை ஒழுங்கா அமைதியா இருந்துட்டா உனக்கு ரொம்ப நல்லது. நாங்க பிச்சிருவோம் இவங்க கிட்ட கொடுத்து போட. இல்ல இல்ல நீங்க வந்து ரிலாக்ஸா இருக்கணும். வீடு இல்ல இது. அச்சிருவாங்க. எப்படி படுத்துனக்கா? அச்சிருவாங்க நம்மள. உன்னை அடிக்க மாட்டாங்க. உன்னை கூட்டு வந்ததுக்கு என்னதான் அடிப்பாங்க. ஒழுங்கா இறங்கு. இறங்கு லக்கி. ஐயோ தொங்குதுடா.
ஓகே மக்களே, நம்ம பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஜாலி டம். ஜாலின்ற ஜோலியே இருக்க கூடாது, வயிற்றுல வெறுப்புல இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சேவிங்ஸ் தான் மக்களே பண்ணுவேன். உங்களுக்கு தெரியாதது என்ன பத்தி உங்களுக்கு நான் நீ என்ன சொல்லி கூட்டி போன? நான் இருங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றேன். एक्चुअली என்னன்னா இந்த தாலி செயின் இப்ப வந்து அந்த இடம் புண்ணாவாது, அரிக்காது, எதுவுமே செய்யாது மக்களே. ஏன்னா இல்ல போட்டிருக்கிற இந்த தாலி செயின் பாத்தீங்கன்னா 3 சவரம். மேரேஜ் அப்ப நம்ம வந்து வாங்குவோம். சவரம் இல்ல, சவரன். 3 சவரம் வந்து இப்படி ரெட்டப்பட்ட, உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி ரெட்டப்பட்ட தான் நம்ம வந்து போடணும். நம்மள நாங்க போடணும். என்ன சொல்லி கூட்டு போனேன்? அரிக்குது, இதெல்லாம் புண்ணாயிடுச்சு போய் சொல்லுவோம் மக்கள். அரிக்கலாம் இல்ல மக்களே, எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. சரி, வேற டிசைன் மாத்தலாம்னு நினைச்சு அப்புறம் நான் நிறைய செக் பண்ணா இப்ப இது 3 இல்ல 5 சவரம். அது ஒரு பட்டையை தானே போடணும், 5 7 அந்த மாதிரி போடணும்ல. சரி, அது அதிகமா காஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். அப்புறம் யூடியூப்ல பார்த்தா 3 சவரம்லயே நிறைய டிசைன்லாம் இருந்துச்சு நிறைய ஷாப்ல. சரி, இந்த கடையில போய் செக் பண்ணலாம்னு போத்தீஸ் வர்ணமகால் போய் நாங்க செக் பண்றதுக்கு போனோம். 3 சவரமே போட்டுட்டு மறுபடியும் அதே 3 சவரம்லயே அதுல டிசைன் மட்டும் சேஞ்ச் பண்ணா நம்ம செய்கூலியா ஏதோ வேஸ்டேஜ் மட்டும் வரும், அது பே பண்ணலாம்ன்ற மாதிரி அந்த அமௌண்ட் மட்டும் நாங்க ரெடி பண்ணி வச்சுட்டு சரி அப்படி பண்ணிக்கலாம்னு போனோம். ஒரு டிசைன் கூட இந்த இதுல இல்ல, கொஞ்சம் கூட. இது ட்ரெடிஷனல், இதுல மாற்றமே இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் போத்தீஸ்ல செக் பண்ணோம், இல்ல மக்களே. ஆனா அவங்க தான் சொன்னாங்க ஆடி ஆஃபர் நடக்குது, நீங்க வந்து பாருங்க, சுத்தி பாருங்க கடையை சுத்தி பாருங்க சொன்னாங்களா? எனக்கு புரியல. துணி கிடையாது சுத்தி பாக்கிறதுக்கு, நகை கடை, பொருள் வாங்குறதா இருந்தா தான் அங்க போகணும், சும்மா எல்லாம் போக கூடாது. சும்மா நம்ம போக முடியாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாக்கு வச்சு இப்படி சுத்தி பாத்துட்டு வரலாம்னு நான் சுத்தி பார்த்ததுல ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. இந்த கம்பல் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது வாங்குறதுக்கு ரீசன் வந்துட்டு இது எவ்வளவு சவரம் இருக்கும் உனக்கு தெரியும். இது கம்மி கிராம் தான் மக்களே, 1 கிராம் தான் மக்களே, 1.5 கிராம் கரெக்ட்டா சொல்லணும். 1.5 கிராம். எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த கம்பல் போத்தீஸ்ல நம்ம வாங்கியாச்சு. வாங்கிட்டு சரி அப்படியே பக்கத்துலயே எலைட்னு ஒரு கடை, சரவணாஸ் ஒரு எலைட் இருக்குதுல்ல, அங்க இருக்கா, சரி சருக்கு வந்துருச்சு, அதை வச்சு நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கா செக் பண்ணலான்னு பார்த்தா அங்கேயும் அதேதான். இந்த ரெட்டப்பட்டையே வெயிட் கூட இருக்கே தவிர இதுல டிசைன் இங்க கல்லு வச்ச மாதிரி இல்ல வேற டிசைன்ல அந்த மாதிரிலாம் இல்ல. ஆனா ஆர்டர் பண்ணா செய்யலாம், செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அப்படி போடலாமா தெரியல. சும்மா 7 இருக்குதுல, எதுக்கு இப்ப டாலர் செயின் அதுக்கப்புறம் அதுனா இனிஷியல் இதெல்லாம் போட்டு இப்ப நீ என்ன பண்ண? அதுதான் இப்ப ட்ரெண்ட். இங்க இனிஷியல் போறது ட்ரெண்ட். இங்க அல்லுன்னு இப்ப எழுதிட்டு. ஐயோ பாசமே வேணாம், கம்முனு போ. லைட்ல சுத்தி பாக்கும்போது தேரல, அவங்களே சொல்லிட்டாங்க எங்க போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. இதுல இந்த 2 இந்த மாதிரி தான் டிசைன். ரெட்டை சவரன்னா ரெட்டப்பட்டனா இதான் டிசைன். இதுல வேணா வெயிட் கூட இருக்கும், வெயிட் கூடலாம் நம்மளால இப்ப வாங்க முடியாது. சரி, வச்சிருக்கிற காசை வேஸ்ட் பண்ண வேணாம்னு நான் நினைச்சுதான் இது வாங்கினாலே நான் செலவு இல்லாம கஷ்டப்படாம இருப்பேன். வந்து ஒரு ஃப்ளெக்ஸி பேங்க் எப்படி மாட்டலாம்னா இந்த ஹார்ட் இது அவங்க டாய், அதையே பாத்துங்க. இது வந்து இந்த மாதிரி ஹார்ட் இருக்குங்களா, இதை எடுத்துட்டு போய் உள்ள இது பண்ணனும்னா மாட்டிப்பான். நான் எவ்வளவு நிமிஷத்துல வாங்கி இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது வாங்க அவன் 1 நிமிஷம் தான் மக்களே ஆக்கணும். ஆனா இது வேடிக்கை பாக்குறா பாருங்க, அது 4 மணி நேரம் பண்ணலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் வச்சுக்கோ, அப்புறம் அம்மா வாங்கிக்கிறேன். மாமி கிட்ட நேத்தே வச்சாச்சு மக்களே. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே லக்கி கிட்ட தான் கொடுப்போம். லக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கம்பல் இப்ப போட முடியாது. முத்தா குத்துற அம்மா போட்டுக்கிறேன். Thank you பாப்பா. இந்த ஃப்ளெக்ஸி கடாவா இது என்னமோ சொன்னாங்க, பிரேஸ்லெட் கடாவா என்ன சொன்னாங்க. இது வந்து 5 கிராம்ஸ் வந்துச்சு, இது வந்து 1 கிராம். டோட்டலா 3/4 சவரம் நம்ம வந்து எடுத்துருக்கோம். எனக்கு புரியல, அப்ப எதுக்கு நீ நெக்லஸ்லாம் வேடிக்கை பார்த்துன்னு இருந்த? அவங்க தான் மக்களை கூப்பிட்டாங்க, நீ வாங்க நான் உங்களுக்கு அவங்க கூப்பிடுவாங்கடி. அவங்க பிசினஸ் கன்வெர்ட் பண்றதுக்காக சொல்லுவாங்க. இவன் என்ன சொல்லிடணும், ஐயோ எங்க வீட்டுக்கார் வாங்கி கொடுக்க மாட்டாருங்க, அவர் ரொம்ப நல்ல ஒரு புடவை கட்டி மேல வச்சு காட்டுங்க. எனக்கு இந்த அம்மாக்கு ஜாலியா உட்கார்ந்து ஐயோ நல்லா இருக்கு, அதுதான் இன்னும் தாங்க முடியல. ஏன்டி வாங்காததுக்கு எதுக்கு வேடிக்கை பாக்குற? ஏதாவது செயின் மாதிரி எடுக்கலாம்னு யோசிச்சோம். ஆனா லக்கி இழுத்து போட்டுருவாங்க மகளே, அவங்களும் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு வேணான்னு யோசிச்சு சரி அந்த அமௌண்ட்ல காயின் வாங்கிடலான்னு நாங்க ஒரு பக்கம் யோசிச்சோம். சரி காயினா வாங்கினா அது தூங்க தானே செய்யும், நல்ல எண்ணத்துல தான் நாங்க வாங்கிட்டோம். இப்பயே எனக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த கையில பிரேஸ்லெட் போட்டுருக்கா மக்களே ஆல்ரெடி, இப்போ இந்த கையில வர போட்டு இப்படி திருவா போல. மக்களே இதுதான் வந்து பர்ச்சேஸ், நீங்க பார்த்து இருந்திருப்பீங்க. உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். செம்மையா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஜாலியா தான் இருக்கும், எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. கிரெடிட் கார்டுல இருந்து 30,000 ரூபாய் போயிருக்குது. சேவிங்ஸ் நல்ல என்ன பாப்பேன் என்னன்னு தெரியல, இது கீழ இருக்கிறத பொறிக்கிட்டு வந்துருச்சு லக்கி. ஓகே மக்களே
மக்களே நாங்கள் வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டுத்துல பிரியாக்கோட செலெக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற வீட் பண்ணிட்டு பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ லவ்ஸ் பிரியா.